ஹாய், திஸ் இஸ் ஜஸ்னா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 12 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல வந்துட்டு ஜூடா அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். என்னோட வேலை என்னன்னா, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு டெய்லி சிக்கன் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு நாள் மார்னிங் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு அவனோட சைக்கிள்ல ஸ்பீடா போயிட்டே இருந்தான். பக்கத்துல ஒரு கார் வந்துட்டு இருந்துச்சு. இவனை என்ன பண்ணிட்டான்னா, ஸ்பீடா போறதுனால அந்த கார்ல போயிட்டு இவனே போயிட்டு தெரியாம போய் மோதிட்டான். மோதினதும் பக்கத்துல வந்துட்டு ஒரு குழி இருந்துச்சு. அந்த குழியில போயிட்டு அவன் விழுந்துட்டான். அவன் மேல அவனுடைய சைக்கிளும் விழுந்துட்டு, விழுந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த கார்காரரை பிடிச்சி அடிச்சுட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த விழுந்த பையனை பார்த்து, இவன் வந்துட்டு இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பையனாச்சே அப்படின்னு சொல்லி விசாரிக்காமலே அந்த கார்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே இந்த போலீஸ் வந்துட்டு ஜூடாவை குழியில இருந்து தூக்கி பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியா. ஏன்னா அவனுடைய பாடியில வந்துட்டு ஒரு சின்ன அடி கூட இல்லையா. அப்பதான் தெரிஞ்சுதான் கீழே இருந்த அந்த ரத்தம் சதை எல்லாமே வந்துட்டு அவனுடைய சைக்கிள்ல இருந்த கறி துண்டுகள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது தெரியாம ரொம்ப அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கும் நம்மளும் நிறைய பேர் அவங்க கூட பழகாம அவங்கள தெரிஞ்சுக்காம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம். இததான் மத்தேயு 7:1-2 வாசிக்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். ஸோ எதையும் யாரையும் அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.